வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். வர வர எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்றாடம் உங்களை உங்க வீட்டினுடைய அந்த வரவேற்பறையில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆனா அன்றாடம் பார்த்தா கூட தினமும் நான் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சொன்ன செய்திகள் எந்த அளவுக்கு உங்க மனதுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்கு. உள்வாங்கிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். இதெல்லாம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்கிறோம். ஆனா இது அல்ல உண்மையான வாழ்க்கை. இந்த கற்பனையை தாண்டி, இந்த சந்தோஷத்தை தாண்டி, ஆமா நீங்க சொல்றதுல ஏதோ உண்மைகள் இருக்கு அப்படின்னு நீங்க ஆமோதிக்கிறதையும் தாண்டி அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு மாற்றமும் இல்லாம கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துரத்திட்டே தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்ல வந்தாலும் என்னோட இதெல்லாம் நீங்க உள்வாங்கிறதுக்கு முன்னால உங்க மனது முழுமையாக நிறைஞ்சிருக்கு. எதால நிறைஞ்சிருக்குன்னு தெரியுமா? நீங்களே எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல கருத்துக்களால் நிறைஞ்சிருக்கு, பிரச்சனைகளால நிறைஞ்சிருக்கு, புதிய புதிய எண்ணங்களால நீங்களே உங்க மனதை நிறைச்சி வச்சிருக்கீங்க. இப்ப இதுக்கும் மேல நான் ஏதாவது சொன்னா எந்த அளவுக்கு உங்களால உள்வாங்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்ணலாம்? இதே மாதிரி ஒரு பிரச்சனையோட தான் ஒரு நபர் ஒரு துறவியை நோக்கி போனார். அவர் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த துறவி எல்லாருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியான ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நபராக அவர் கேள்விப்பட்டிருந்தார். சரி, இவர்கிட்ட போய் நானும் பேசிடலாம், பேசிட்டேன் அப்படின்னா என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பினார். சரி, தேடி போயாச்சு. தேடி போன உடனே எங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு துறவி சொல்றாரு. துறவி கேட்க கேட்க இப்ப துறவி இல்ல பேசுறாரு, வந்திருக்கக்கூடிய அந்த நபர் பேசுறாரு. எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இதை பத்தி இருக்கு, அரசியலை பத்தி என்னுடைய கருத்துக்கள் இது, விஞ்ஞானத்தை பத்தி என்னுடைய கருத்துக்கள் இது, கலையை பற்றி என்னுடைய கருத்துக்கள் இது, இலக்கியம் பற்றி என்னுடைய கருத்துக்கள் இது, எல்லாவற்றை பத்தியும் அந்த மனிதருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. எல்லாவற்றையும் சொல்லிட்டே இருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் துறவி கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன சொன்னாலும் அது மாதிரியே நான் நடக்க போறேன். என்னுடைய கவலைகளுக்கெல்லாம் மாம இருந்தா நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. துறவிக்கு சிரிப்பு வந்துருது. சரி சரி, கண்டிப்பா உங்களுடைய எல்லா கவலைக்கும் மருந்து நான் தரேன், உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரே ஒரு டம்ளர் தேநீர், ஆளுக்கு ஒரு டம்ளர் தேநீர் குடிச்சிட்டு அப்புறமா பிரச்சனைகளை பத்தி பேசலாம் அப்படின்னு உள்ள போறாரு. திரும்பி வரும்போது 2 கோப்பைகளை கொண்டு வராரு. ஒரு பெரிய ஜக்கு, அது நிறைய தேநீர் இருக்கு. அந்த தேநீரை வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கோப்பையில ஊத்துறாரு. நண்பர் பார்க்க 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 கோப்பையில இருக்கு அந்த தேநீரை ஊத்திட்டே இருக்காரு. பாதி கோப்பையாச்சு, 3/4 கோப்பையாச்சு. நிறுத்துவாரோ அப்படின்னு நண்பர் பார்க்க பார்க்க நிறுத்தாம கோப்பையில இருக்கக்கூடிய தேநீர் வழிஞ்சிட்டே இருக்கு. கோப்பையை தாண்டி வழியுது, கோப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன தட்டுல வழியுது. இனியும் கொஞ்சம் தாண்டினா அந்த டேபிள் மேல, அழகான அந்த மேசை மேல போட்டிருக்கக்கூடிய மேசை விரிப்பிலையும் இந்த தேநீர் கசிஞ்சு கரையை உண்டாக்கிடுமோ அப்படின்னு பயம் வரும்போது வந்திருக்கக்கூடிய நண்பர் சொல்றாரு, ஐயோ துறவி நிறுத்துங்க நிறுத்துங்க, போதும், என்ன நீங்க பாட்டுக்கு ஊத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்ட போது துறவி சொல்றாரு, என்னாச்சு, நிரம்பிடுச்சு? அது பாருங்களேன், நிரம்பியாச்சு. கீழே இருக்கக்கூடிய தட்டுல நிரம்பியாச்சு. கொஞ்சம் தாண்டினா மேசை மேல இருக்கக்கூடிய அழகான அந்த விரிப்புல கூட சிந்தி கரையாயிருக்கும். சிரிச்சுட்டே கையில இருக்கக்கூடிய அந்த பெரிய ஜக்க அந்த மேஜை மேல வச்சுட்டு துறவி சொல்றாரு, இந்த கோப்பை மாதிரி தான் உங்க மனசும் இருக்கு. வந்திருந்தவருக்கு புரியல, அது என்ன இந்த கோப்பை மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, இந்த கோப்பையில இருக்கக்கூடிய தேநீர் மாதிரி தான். என்கிட்ட நீங்க வரும்போதே எல்லாவற்றை பத்தின எண்ணங்களையும் எல்லா விஷயங்களை பத்தி நீங்களே எடுத்த முடிவுகளையும் மனதுக்குள்ள நிறைய நிரப்பிட்டே வந்துட்டீங்க. இத்தனையும் நிறைஞ்சிருக்கிற ஒரு மனசுகிட்ட நான் வேற எதை சொல்ல முடியும்? எதை சொன்னாலும் இந்த கோப்பைக்குள்ள ஊத்துறதுக்கு நான் முயற்சி பண்ண அந்த தேநீர் எப்படி கோப்பைக்குள்ள விழுந்தது போக மேல வழிஞ்சு விழுந்ததோ அதே மாதிரி நான் சொல்ற எந்த கருத்தும் உங்க மனதுக்குள்ள போகவே போகாது. மனது காலியாக இருக்குமே ஆனால் எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நான் சில கருத்துக்களை அதுல போட முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எங்கிட்ட வரும்பொழுதே ஏகப்பட்ட கருத்துக்களை நீங்களே சுமந்து கொண்டு வந்துட்டீங்க. அதற்கப்புறம் ஏதோ ஒரு பேச்சுக்கு எங்கிட்ட ஒரு அறிவுரை வாங்குறீங்க. நானும் ஏதோ கேட்டிருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சு உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம். அந்த அறிவுரையை நீங்க வாங்கிட்டு போகும்பொழுது கண்டிப்பாக இது மனதுல நிக்க போறதில்லை. திரும்பி நீங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது வாழ்க்கை மறுபடியும் பழையபடியே தான் போக போகுது அப்படின்னு துறவி சொன்னாராம். இந்த துறவி சொல்ற அந்த விஷயத்தை தான் நானும் உங்ககிட்ட சொல்ல வரேன். எத்தனையோ வாரங்களாக நாட்களாக உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இதுல எத்தனை வாழ்க்கைக்கு உங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கு, எத்தனை நீங்க உள்வாங்கி இருக்கீங்க, எத்தனை நீங்க அன்றாட பழக்கத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறத இந்த தேநீர் கோப்பை பரிசோதனை மாதிரி ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்க மனதுக்குள்ள உங்களுடைய கஷ்டங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கான தீர்வுகளை நீங்களே கண்டடைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா அதற்கப்புறம் யார் சொல்லக்கூடிய எந்த அறிவுரையும் எடுபடாது.
இல்ல என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் இப்படி ஒரு முடிவு பார்க்கறேன், ஆனா இந்த முடிவு சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களோடதையும் சொல்லுங்க. ரெண்டையும் சீர்தூக்கி பார்க்கலாம். என்னோடதை விட உங்களுடையது அனுபவத்தாலேயும் அறிவாலேயும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நான் இதை வாங்கிக்கிறேனே அப்படிங்கிற திறந்த மனதோட எந்த புத்தகத்தையும் படிச்சாலும், திறந்த மனதோட எந்த நபர் பேசுற பேச்சை கேட்டாலும், திறந்த மனதோட யார்கிட்ட அறிவுரை வாங்கினாலும் அந்த அறிவுரையால கொஞ்சம் கூட பயன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனி மறுபடியும் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்களோட பார்க்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.